இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து லோக்சபா அந்த இது பொதுத் தேர்தல், சென்ற வருடம் நடந்த பொதுத் தேர்தல், இது 3த்துலேயுமே பாஜக பெரிய அளவில் அவர்கள் வந்து ஒரு குளறுபடிகள் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பா. அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில சொல்றது வந்து, இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவுல இருக்கிறத வந்து அவசர அவசரமா சட்டம் போட்டு நீக்கிட்டாங்க. ஆமா. அப்புறம் வந்து இந்த மாரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து குடுக்க தேவையில்லைங்கிற சட்டத்தையும் அவசர அவசரமா கொண்டு வந்தாங்க. இதை பாஜகவும் தேர்தல் கமிஷனும் எதிர்கொண்ட விதம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இதை வந்து தவறுன்னு சொல்லுங்க, இல்லை வந்து இது உண்மைன்னு சொல்லுங்க. ஓகே, ஏன் வந்து நீ வந்து இப்போ ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு பிரமாணத்தின் கீழே வந்து இதை சொல்றியா, ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நீ சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு. இவங்க ஒரு உச்சநீதிமன்றத்திலேயும் எங்கேயோ ஒரு கேஸ் போட்டால் அவர் வந்து சொல்லும்போது அந்த பிரமாணத்தின் கீழ் தான் சத்திய பிரமாணத்தின் கீழ் தான் அவர் அதை சொல்லி ஆக வேண்டியிருக்கும் உச்சநீதிமன்றத்தில். சங்கத்து மக்களுக்கு வணக்கம். இப்போது பரபரப்பாக சமூக வலைத்தளங்களில் ராகுல் காந்தி அவர் வந்து இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்து மேலேயும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் தேர்தலில் பல முறைகேடுகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஸ்ரீதர் கூட இருக்கோம். ஹாய் ஸ்ரீதர். ஹலோ. ஸோ ஸ்ரீதர், இதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ராகுல் காந்தி என்ன சொன்னார், அவருடைய குற்றச்சாட்டு என்ன? ஸோ குற்றச்சாட்டு என்னென்னா வந்து அது சமூக ஊடகங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஓட் சோரின்னு, அது வாக்கு திருட்டு அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து லோக்சபா அந்த இது பொதுத் தேர்தல், சென்ற வருடம் நடந்த பொதுத் தேர்தல், இது 3த்துலேயுமே பாஜக பெரிய அளவில் அவர்கள் வந்து ஒரு குளறுபடிகள் செஞ்சுருக்காங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் இவங்க நியமித்தவர்களை வைத்து அவர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பெரிய அளவில் இது போலி வாக்காளர்களை சேர்க்கறது, நிறையா இல்லாத வாக்காளர்களை, ஒரே வாக்காளர்கள் பல தொகுதிகளில் பல ஊர்களில் மாநிலங்களில் இருக்க இப்போ நீங்கள் ஷான் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு கர்நாடகாவில், உங்களுக்கு ஹரியானாவில், உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு போடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி நிறையா குளறுபடிகள் செஞ்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் கிட்டே கிடைச்ச அவர்களுடைய அவர்கள்கிட்ட வாங்கின டேட்டாவை ஆராய்ஞ்சு ஒரு சட்டமன்ற தொகுதியில், மகாதேவபுரா தொகுதின்னு வந்து மத்திய பெங்களூரில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, அவ்வளோதான் டேட்டா இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டாவை வச்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள் அங்கே மட்டுமே. ஸோ இந்த மாதிரி நிறையா இப்போ ரொம்ப ரொம்ப பிளேட்டண்ட்டாக சிலதெல்லாம் அவங்க அட்ரஸ் வந்து 0 அப்படின்னு இருக்கும், வீட்டு நம்பரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா பேர் இருக்காது. இவங்க ஒரே ஆள் வந்து ஒரு 4-5 இடத்துல ஊரில் இருக்கிற ஒரு வாக்காளர் அட்டை இருக்கும், ஒரு டூப்ளிகேட் இருக்கும். இப்போ முதல் தடவை வாக்காளர்கள்னு வரவங்களுக்கு வந்து 70 வயசு இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய ஒரே வீட்டில் வந்து 80 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க எடுத்து அதை தரவுகள் எல்லாம் திரட்டி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஒரு கான்ஃபரன்ஸில் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் தேர்தல் மோசடி நடந்திருக்கு. இதில் பாரதிய ஜனதாவும் தேர்தல் கமிஷனும் 2 பேருமே வந்து கூட்டாளிகள் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஓப்பனாக ஒரு பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. கண்டிப்பாக. அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் சொல்கிறது வந்து தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கிற முறையிலிருந்து பல இடங்களில் பாரதிய ஜனதா வந்து அதாவது இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருக்கிறத வந்து அவசர அவசரமாக சட்டம் போட்டு நீக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொடுக்க தேவையில்லைங்கிற சட்டத்தையும் அவசர அவசரமாக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை அவங்க கவர் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு 2 பேரும் ஒன்றா செயல்படுறதா சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தேர்தல் முறைகேடுங்கிறது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறதா குற்றஞ்சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளே வந்து அது இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ணுறது கஷ்டம். இவிஎம் மெஷின்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது எந்த வகையில் வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டு? இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டானா தப்பு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க, ஆனால் பேரை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, வீடு காலி பண்ணி போவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கு. இப்போ எந்த தொகுதியை எடுத்தாலுமே அந்த மாதிரி டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கும்.
இப்ப இந்த இடத்துல வந்து இந்த குற்றச்சாட்டு ஏன் முக்கியம் பெறுதுன்னு நீங்க யா நினைக்கிறீங்க? சரி இந்த 2 வகையில இது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லுவேன். நீங்க சொன்ன மாரி இந்த இந்த ஊழல் தேர்தல் முறைகேடுகள்ங்கிறது வந்து நெறையா நடந்துகிட்டு வந்தது. அதாவது சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே இது நெறையா வந்திருக்கு. அப்பலாம் இந்த வாக்கு சீட்டு இருந்தப்பலாம் வாக்கு சீட்டு மொத்தமா தூக்கிட்டு போறது, ம். நம்ம இந்த தூள் படத்துலலாம் பார்த்து காட்டுவாங்களே, உள்ள போயிட்டு எல்லாம் வாக்குச்சாவடி கைப்பற்றி. கைப்பற்றி அங்க ஃபுல்லா இவங்க போடுறது. அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நார்த் இந்தியால நடந்துட்டுருக்கும். சவுத் இந்தியாலயும் அங்கங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு நடந்துக்கிற மாரி இன்னைக்கு நடக்குதா இல்லையாங்கிறது இன்னும் உறுதியாகல. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு 10 மடங்கான ஒரு ஊழல்கள், முறைகேடுகள் வந்து அப்பல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா தேர்தல் அந்த வாக்கு இயந்திரம் வந்தப்புறம் தான் வந்து பெருமளவுல அது கட்டுக்குள் வந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வாக்கு இயந்திரத்தின் மேல குற்றச்சாட்டுகளோ, இல்ல சந்தேகங்களை முன்வைக்கிறவங்களுக்கு அந்த வரலாறு தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு இதில வாக்கு இயந்திரத்தில ஊழலே செய்யலாம்னு நீங்க ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அது வந்து கண்டிப்பா ஒரு 10% இல்ல கூட அது ராகுல் காந்தி சொன்னதுல வாக்கு இயந்திரம் வரவே இல்ல. வரவே இல்ல. அவரு அத சொல்ல முடியாது. சொல்லவும் முடியாது. அது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அது சொன்னா அது ரொம்ப ஒரு வீக்கா போயிடும்னு தெரியும் அவருக்கு. இந்த மாரி நீங்க சொன்ன மாரி இந்த மாரி 2, 3 ஊர்ல இருக்கிறது, ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நெறைய பாசிபிள். பேர் வந்து ஒரு அட்ரஸ்ல நெறைய பேர் இருக்கிறது, இல்லாத அட்ரஸ்ல இங்க நம்ம எங்கல கண்ணப்பர் திடல்ல இங்க இருக்கு ரிப்பன் பில்டிங் பின்னாடி. அங்க வந்து வந்து அது வீடற்றவர்கள் வந்து சேர்ந்து அங்க அவங்களுக்கு இடம் குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று வசதியே குடுக்கலன்னு ரொம்ப நாளா இப்ப சமீபத்தில பண்ணிட்டாங்க. அப்படின்னு ரொம்ப நாளா அந்த குற்றச்சாட்டு இருந்தது. அங்க அவர்களுக்கு வாக்கு சீட்டெல்லாம் குடுத்துருந்தாங்க. எலக்ஷன் இதில வோட்டர் ஐடிலாம் ஒரு லைட் கம்பத்துக்கு ஒரு அட்ரஸ் ம். வச்சு அந்த மாரிலாம் சொன்னாங்கன்னு ஒரு புகார்கள் அங்கேருந்தெல்லாம் வந்துச்சு. அது இங்கே நம்ம ஊர்லயே அது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாரி 0 வீட்டு நம்பர் 0 இருக்கிறதோ, பேரு வந்து அப்பா பேர் ஏதோ தப்பா இருக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப சகஜமான இது. இத தான் வந்து எதிர்க்கட்சி அதாவது பாஜக ஆதரவு ஊடகங்கள் முன்வைக்கிறாங்க நெறைய பேரு. ராய்பரேலிலேருந்து எலக்டர் வோட்டர் லிஸ்ட் எடுத்து வந்து அவங்க அதில வந்து பாருங்க இதே மாரி 0 இருக்கு. அப்படிலாம் சொல்லி அதற்கு ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு எதிர் குற்றச்சாட்டா அத வைக்கிறாங்க. அது ராகுல் காந்தி ஜெயிச்ச இடம் அது. அங்கே குற்றச்சாட்டு அப்போ வைக்கிறாங்க. ஸோ இது இந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 விஷயத்தில ஒண்ணு என்னன்னா வந்து அந்த எண்ணிக்கை அளவு. நீங்க இந்த மாதிரி ஒரு தொகுதியில ஒரு 1000, 2000 இல்ல அந்த மாரி இந்த மாரி ஒரு முறைகேடுகள்ல தவறான இருக்க எண்ணிக்கை இருந்தா ஓகே. ஆனா நீங்க வந்து 1,00,000 கிட்ட ஒரு தொகுதியில இருக்குன்னும்போது, அது வந்து தேர்தல் ரிசல்ட்டயே மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாரி தவறுகள் நடக்குது. அத நான் வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறேன்னு வந்து அவர்கள் முயற்சி செஞ்சிருக்கலாமோ? அப்படிங்கிற கேள்வி. இது 1. 2வது வந்து ஆம் இதை பாஜகவும், தேர்தல் கமிஷனும் எதிர்கொண்ட விதம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இத வந்து தவறுன்னு சொல்லுங்க. இல்ல வந்து இது உண்மைன்னு சொல்லுங்க. ஓகே. ஏன் வந்து நீ வந்து இப்ப ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீ வந்து ஒரு பிரமாணத்தின் கீழ வந்து இத சொல்றியா? ஒரு ஓத் எடுத்துக்கிட்டு, இதை வந்து நீ அ சொல் இல்ல சொல் இவங்க சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு உச்சநீதிமன்றத்திலயோ எங்கேயோ ஒரு கேஸ் போட்டா, அவர் வந்து சொல்லும்போது அந்த பிரமாணத்தின் கீழ் தானே சொல்லி ஆமா. ஆகணும். சத்திய பிரமாணத்தின் கீழ் தான் அவர் அத சொல்லி சொல்லி ஆக ஆகணும். வேண்டியிருக்கும் ஆமா. உச்சநீதிமன்றத்தில. நீங்க வந்து அவர் மேல வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நீங்க பண்ணுங்க. ஏன்னா வந்து அவர் சொன்னது ரொம்ப பிளேட்டன்ட்டான ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வந்து ஓட்டு சோரின்னு தான் சொல்றாங்க. திருட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதில தேர்தல் கமிஷனர்கள் ஃபோட்டோவே ஒட்டியிருக்காரு அந்த இதில. அந்த பிரசன்டேஷன்ல வந்து பின்னாடி பேனர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மோடியும், அமித்ஷாவும் இந்த சைடு வந்து தேர்தல் கமிஷனர்கள வச்சு தான் அவர் வந்து அந்த இதுவே கான்ஃபரன்ஸே நடத்தியிருக்காரு. அவ்வளோ பிளேட்டன்ட்டா, அவ்வளவு மோசமா அந்த மாரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது, உங்களுடைய எதிர்வினை வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இவங்க சைடும் பாஜக சைடும் வந்து, அப்ப நீங்க வந்து பீகார் எலக்ஷன பாய்காட் பண்ணுவீங்களா? அப்ப ராகுல் காந்திலாம் எலக்ஷன் ஜெயிச்சாரு. இந்த பிரியங்கா காந்தி இந்த சின்ன வயசுலலாம் சண்டை வந்துரும். பசங்களுக்குள்ள. சண்டை வந்தோனே என்ன சொல்லுவோம்னா, "போன வாரம் நான் உனக்கு வந்து கமர்கட் குடுத்தேன்ல, அத குடு" திருப்பி அப்படிம்போம். அந்த மாரி இருக்கு அவங்க சொல்றது. அந்த மாரி வந்து ரொம்ப நீங்க வந்து அப்ப ரிசைன் பண்ணிட்டு போங்க. நீங்கலாம் ஜெயிச்சீங்கல்ல. அப்ப எலக்ஷன் தப்புனா வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஒரு பலவீனமான ஒரு எதிர்வினை தான் இவங்க கிட்டேருந்து பாஜக கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. தேர்தல் கமிஷன் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு எதிர்வினை வருது. அப்புறம் இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலே இல்ல. இனி ஏன் வந்து டிஜிட்டலா குடுக்க முடியாது? மோடி வந்து எல்லாத்துக்கும் டிஜிட்டல் இந்தியா, எல்லாத்துக்கும் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து நீங்க தெருவுல பார்த்தீங்கன்னா, எங்க தெருவுல இருக்கிற ஒருத்தர் செருப்பு தைக்கிறவரு, அவர் வந்து ஜிபே வச்சிருக்காரு. அ எல்லாருமே வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறியாச்சு. ஏஐ டெக்னாலஜிக்கு மாறுறதுக்கான இப்ப ஜேர்னில நம்ம எல்லாரும் இருக்கும்போது, நீ வந்து ஒரு தேர்தல் கமிஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து, அது கூட டிஜிட்டலா ஸ்கேன் பண்ண முடியாத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, அது வந்து ஒரு 300 கிலோ அந்த ஃபுல் இது ஒரு தொகுதியோட டேட்டா. அத வந்து நீ குடுக்குற. நீ வந்து சிசிடிவி என்கிட்ட ரெக்கார்டிங் குடுக்க மாட்டேன்னு சொல்ற. இந்த மாதிரியான வந்து ரொம்ப ஏன் அப்படியெல்லாம் நீங்க பண்ணணும்? உங்க உங்க தரப்புல பிரச்சனையே இல்ல அப்படின்னும்போது, இது வந்து ஒரு தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது இந்தியாவுடைய அடிப்படையே ஒரு அசைக்கிற ஒரு விஷயத்துல, ஏன் நீங்க வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்றீங்க? இதுதான் இங்க இருக்கிற கேள்வி. தவறுகள் இருக்கு, இந்த மாரி இஷ்யூஸ் இருக்குங்கிறது யாரும் பெருசா எடுத்துக்க முடியாது. இல்ல, இதுல முக்கியமா வந்து தேர்தல் கமிஷனுடைய அந்த டோன்.
ஆமா. அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஏஜென்ட் மாரி பேசுறாங்களே ஒழிய, நாங்க ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிய விட பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டேட்டிவா அவங்க பேசவே இல்ல. ஆமா. அது அங்க இருக்கிற கமிஷனர்களுக்கே தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பும், அதிகாரமும் தெரியுமான்னு தெரியல. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தலைவர் இப்போ ஸ்டாலின் தான் முதல்வர், மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓட்டு போடாதவங்களும் ஏன் ஏத்துக்கிறோம்னா, அடிப்படையான ஒரு நம்பிக்கை தேர்தல் நேர்மையா நடந்திருக்கு. ஆமா. அந்த தேர்தல்ல வந்து எல்லாம் ஒரு ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு தான் பிடிக்கல. அப்போ மெஜாரிட்டி ஆளணுங்கிறத வந்து எல்லா இந்தியர்களும் ஒத்துக்கிறோம்னா, அதுக்கு காரணம் தேர்தல் கமிஷன் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில எந்த குற்றச்சாட்டு வந்தாலும், தேர்தல் கமிஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, அத வந்து ரொம்ப ஆவேசமா எதிர்கொள்ளணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆமா. இது வந்து அந்த சேஷன் டைம்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? அந்த மாதிரியான ஒரு எதிர்வினை அதாவது தான் நம்ம தவறுகள் எங்க பக்கம் இருக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு சிஸ்டம். உலகத்திலேயே வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து தவறுகள் இருக்கும். ஆனா, அந்த தவறுகளுக்கான காரணம் இதுதான். இதத்தான் நாங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை மதிச்சு, நீங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல ஒரு பதில் அவங்க கிட்ட இருந்து ரியாக்ஷன் இல்ல. இதுவரைக்கும் வரல. இல்ல, இல்ல. ஸோ இதில முக்கியமா ஏன் இது வந்து இந்த 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 குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு ஒரு அடிப்படை ஒரு சந்தேகம் வருது அப்படின்னும்போது, ஹரியானா எலக்ஷன்ல எல்லாருக்குமே தெரியும் வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ண போறது அப்படின்னு. அவ்வளவு ஆதரவான சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கு. பிஜேபி வின் பண்றதுன்னு பெரிய ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சிகரமா இருந்திருக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வின் பண்ணாங்க. அதேமாரி இதில மகாராஷ்டிரா எலக்ஷன்லயும் வந்து காங்கிரஸுக்கும் தேசியவாத காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவான சூழல் தான் வந்து இருந்திருக்கு கடைசி வரைக்கும். அவங்க திடீர்னு வந்து அங்க அங்க பாஜக ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ட்விஸ்ட் அங்கேயும். கர்நாடகால லோக்சப் அ ல த இதில பொதுத் தேர்தல்ல கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு ஆதரவான சூழல், பெரும் ஆதரவான சூழல் தான் நிலவி வந்தது. அங்கேயும் வந்து பாஜகவுக்கு கணிசமான இது சீட்டுகள் கிடைச்சதும் அங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இதனால தான் வந்து இங்க வந்து ஒரு இது கேள்விகள் வந்து ரொம்ப இல்ல கேள்விக்குரியதா அது வந்து ஒரு ஒரு கட்சி தோற்று போன உடனே வந்து எலெக்ஷன் மேல சந்தேகத்த கிளப்புங்கிறது வந்து காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அத வந்து அ அந்த மாரி தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து ஒரு ஆதாரம் வச்சிருக்கேன். ஆமா, இந்த குறிப்பிட்ட தொகுதியில இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத ஒரு ஆதாரத்தோட சொல்லும்போது, அவங்க அந்த தொகுதியவே கேஸ் ஸ்டடியா எடுத்துட்டு, ஆமா, இதெல்லாம் தப்பு. மொத்தமா நீங்க 1,00,000 சொல்லியிருக்கீங்க. ஆனா 10,000 தான் அதிகமா இருக்கு. இது வந்து எல்லா தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆமா. டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆ பார்க்கலாம். இப்போ ராகுல் காந்தி கிளப்பியிருக்கும் இந்த புயல் வந்து ஒரு ஒரு வகையில தேர்தல் கமிஷன் ஆ தன்னுடைய அதிகாரத்தை உணர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா கண்டிப்பா இது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இத அட்ரஸ் பண்ணலைன்னா, இந்தியாவுடைய அந்த மக்களாட்சி தத்துவமே கொஞ்சம் ஆட்டம் இது வந்து நம்ம காணக்கூடிய ஒரு மத்த விவகாரம். தெற்காசிய நாடுகள் மாரி ஆயிடும். அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா வந்து நம்ம ஒரு உலகத்துக்கும் தெற்காசியாவுக்கும் சரி, உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருந்தது இந்தியாவுடைய ஜனநாயகம்ங்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தானோ, இல்ல ஒரு பங்களாதேஷோ, இல்ல ஒரு ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மாரி எல்லா நாடுகள்லயுமே இந்த மாரி ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு கேலி கூத்தா தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஜனநாயகம்னு ஒரு பேருக்கு கிடைக்கிறத தவிர ரொம்ப ஒரு மாரி ஒரு காமெடியா தான் இருக்கும். அந்த மாரி தான் அங்க யாருக்கு இருக்கும். அந்த மாரி இல்லாம ஒரு சீரியஸான ஒரு தீவிரமான ஒரு ஜனநாயகம். அது யார் வின் பண்ணாலும் நீங்க சொன்ன மாரி மோடியே ஜெயிச்சாலும் நம்மளுக்கு அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் அவர வந்து நாங்க ஏத்துக்கிட்டு, நாங்க இத ஒரு பிரதமரா ஏத்துக்கிட்டு நாங்க மரியாதை குடுப்போம் அப்படிங்கிறது இருக்கும்போது, ஏன்னா வந்து அந்த தேர்தல் ங்கிற ஒரு ஒரு அமைப்பின் மேல இருக்கிற நம்பிக்கை, அது உலக அளவுல இருந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை. அதுவே குலையும்போது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையே ஒரு இதுவா இருது. நம்ம இன்னொரு ஒரு தெற்காசிய நாடு அப்படிங்கிற நிலமைக்கு தான் நம்ம போவோம். இது வந்து யாரோ ஒருத்தர் வைக்கிற குற்றச்சாட்டுல, இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவர். நீண்ட காலம் இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கான மரியாதையை அவங்க குடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். தொடர்ந்து இதில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீதர். நன்றி. தேங்க் யூ.